அன்பிற்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆறுதல் வார்த்தைகள் மூலமாய் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இன்றைக்கான தேவனுடைய வார்த்தையை நாம் கவனிக்கலாம். செப்பனியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கி இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். இந்த வார்த்தையின் சுருக்கத்தை கவனியுங்கள். நமக்கு எத்தனை பெரிய ஆக்கினைகள், மந்திர சூன்ய கட்டுகள், போராமை, போட்டி, எரிச்சல்கள் முன்னேற விடாமல் நம்முடைய வாழ்க்கையை நாசனமாக்கி கொண்டிருக்கிற, நம்முடைய நிம்மதியை சீர்குலைக்கிற இந்த சூழ்நிலை மத்தியிலே தான் ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். உன் ஆக்கினைகளை நான் அகற்றி உன் சத்துருக்களை விலக்கி, உனக்கு எதிராக எழும்பி வருகிற உன் முன்னேற்றத்தை தடுக்கிற சத்துரு, நீ தலை நிமிர முடியாதபடி தலை குனிந்து நிமிர முடியாத நிலையில் நிற்கிற எதிரிகளுக்கு முன்னால் தலை குனிந்து இருக்க நிலைமையை மாற்றி அந்த சத்துருக்களை எல்லாம் உன்னை விட்டு விலக்கி, அவர் கர்த்தராகி நான் உன் நடுவில் இருக்கிறேன், இனி தீங்கை நீ காண மாட்டாய். எத்தனை பாக்கியம் இது பாருங்கள். தீங்கு நமக்கு எதிராக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி பொழுதிலும் சாத்தான் அம்புகளை ஏவுகிறது போல் ஏவி நம்முடைய நிம்மதியை சீர்குலைத்து, நம்முடைய வளர்ச்சியை, நம்முடைய பிள்ளைகள் நிலைமையை சீர்குலைத்து கொண்டிருக்கிற இந்த அத்தனை சத்துருக்கள் கிரியைகளையும் அழித்து அவர் நம் நடுவில் இருந்து தீங்கு காணாத ஒரு வாழ்க்கை, பிரச்சனை இல்லாத, குழப்பம் இல்லாத, எதிரிகள் இல்லாத, மந்திர சூன்ய கட்டுகள் இல்லாத ஒரு அற்புதமான இனிய வாழ்க்கை நடுவே உன்னை நடத்தும்படி அவரே உன் நடுவில் வந்து விடுகிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஆனால் எந்த தீங்கையும் இனி உங்களுக்கு தொடராதபடிக்கு அவர் என்னோடு இருக்கிறார் என்ற மிகப்பெரிய விசுவாசம், நம்பிக்கை நமக்குள் வந்துவிடும். சுற்றி இருக்கிற திசைகளிலெல்லாம் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லி பாருங்கள். தீங்கு, சத்துரு, தீமை எதுவுமே என்னை தொடக்கூடாதபடிக்கு தேவனுடைய கரம் நம்மை பாதுகாத்துக்கொள்ளும். ஏராளமான உதாரணங்களை சொல்ல முடியும். தேவனுடைய பிள்ளைகளை, மதிப்பிற்குரிய ஒரு ஊழியர், அவருக்கு எதிராக எழுப்பின மக்கள் அத்தனையும் எல்லாம் அடங்கி இன்றைக்கு அவர் சொல்லுகிற பேச்சை கேட்கும்படி செய்து விட்டார். மந்திர சூன்யம் பண்ணின அத்தனை மனிதர்களும் அவரை விட்டு துரத்தி விட்டார். இன்றைக்கு ஒரு செல்வ செருக்கான மனிதனாய் அவர் இருக்கிறார். காரணம் என்ன? அவர் நடுவில் அவர் இருந்து இத்தனை காரியங்களும் அகற்றி போட்டாராம். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கும் உங்களோடும் என்னோடும் அவர் இருக்கும்படி விரும்புகிறார். அவரை நம்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.